ஹாய், நான் மேகலா. குளிர் பிரதேசத்தில் வரக்கூடிய காய்கறிகளை எங்கள் வீட்டு தோட்டத்தில் வளர்க்க போகிறேன். அதுக்கான ஒரு சின்ன முயற்சி. இந்த விதைகளை விதைக்கிறதுக்கு நான் பார்த்துருக்க இடத்துல கொஞ்சம் வெயிலும் படும், கொஞ்சம் நிழலும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் இந்த செடிகள் வளரும். இது பனிக்காலங்கிறதுனால விதைச்சி பார்க்கலாம். முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, பீட்ரூட், நூல்கோல், டர்னிப். இதை தோட்டத்தில் சமமான இடத்துல நம்ம விதைய ஊனலாம். ஊட்டி கேரட், ரெட் கேரட், வெள்ளை முள்ளங்கி, சிவப்பு முள்ளங்கி, இந்த நாளையும் மேடு பகுதியாக ஆக்கி அந்த இடத்துல ஊனலாம். நான் எல்லாமே மரத்துக்கு கீழே தான் பண்ணியிருக்கேங்கிறதுனால இந்த மேடு பகுதியும் அந்த மரத்துக்கு பாத்தி மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுப்போம்ல, அதை நல்லா பெருசாக்கி அதில் இந்த விதைகளை விதைக்கலான்ட்டு இருக்கேன். வருதான்னு பார்க்கலாம். இந்த விதைகளும் நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணிட்டு வாங்கினது. இந்த இடத்துல ஏற்கனவே மண்புழு உரம், வேப்பம் புண்ணாக்கு எல்லாமே போட்டு அதை நல்லா சமன்படுத்தி வச்சுருக்கேன். விதை ஊன்றதுக்கு சின்னதாக ஒரு ஹோல் போட்டு வச்சுருக்கேன். ஒரு ஹோலில் 2 விதை போட்டு வைக்கலாம், ஏதாவது ஒன்றாவது வரும். இந்த விதைகள் எல்லாமே கடுகு மாதிரி சின்ன சைஸில் தான் இருக்குது. எல்லா ஹோல்லையுமே 2, 3ன்னு போட்டிருக்கேன். மூடி வச்சிடலாம். முளைச்சி வந்தால் பார்க்கலாம். அடுத்து நூல்கோல், டர்னிப், பீட்ரூட், இதையும் சமமான இடத்துல மண்ணில் ஊனலாம். 3 இடத்துல ஹோல் போட்டிருக்கு. விதையை ஊனலாம். விதையை ஊனியிருக்கேன். இந்த குழியை மூடிடலாம். முளைச்சி வந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் எப்படி முளைச்சிருக்குன்னு நான் காட்டுறேன். மூடியாச்சு. அடுத்து இந்த 4ஐயும் இது பண்ணலாம். 2 முள்ளங்கி, 2 கேரட். முள்ளங்கி சிவப்பு முள்ளங்கியும் வெள்ளை முள்ளங்கியும், ஒரு சிவப்பு கேரட், 1 ஊட்டி கேரட். இது மாதிரி பாத்தி மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் பிடிச்சி வச்சுருக்கேன். அதில் தான் இந்த 4ஐயும் விதைக்க போகிறேன். இந்த 4ஐயும் விதைச்சிருக்கேன். வருதான்னு பார்க்கலாம். வந்தால் அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். தேங்க்யூ.